ஜனவரி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய வானிலை அறிக்கை. நம்ம சேனலை புதுசா பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல சேர்ந்துக்குங்க. தினந்தோறும் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வாட்ஸ்அப் குரூப்ல வந்துகிட்டே இருக்கும். இப்ப வானிலை அறிக்கையை பார்க்கும்போது தென்கிழக்கு வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கு. இது அடுத்த கட்டமா தொடர்ந்து தீவிரமடைய போது, தீவிரமடைந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரப்போகுது. தீவிரமடைய போதுன்னா இது புயலாக கூட உருவாகலாம். அப்படி புயலாக உருவானா அதுக்கு என்ன பெயர் வைப்பாங்க? இதனால தமிழ்நாட்டுல எந்த லெவலுக்கு மழை இருக்கும்? எல்லாத்தையுமே விரிவா, தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பல பேர் பார்க்குறீங்க. எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம வெளியிடக்கூடிய வீடியோக்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். நான் முன்னாடில இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதாவது நமக்கு வந்து ஜனவரி 8, 9, 10 குறிப்பா 10ஆம் தேதி, 9ஆம் தேதியெல்லாம் மிக கனமழை நமக்கு பெய்யும்னு நம்ம சேனல்ல முன்னாடி வெளியிட்ட வீடியோக்கள்ல நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப என்னன்னா, அதாவது நம்மளுடைய தென்கிழக்கு வங்கக்கடல்ல உருவாகியிருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து தீவிரமடைந்து வந்துகிட்டு இருக்கு. இது தொடர்ந்து இலங்கைக்கு நெருக்கமாக வரப்போகுது. இது புயலாக உருவாகும் பட்சத்துல அதுக்கு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, அர்னாப். அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்ட பெயர்கள் நாகமான், அடுத்து முரசு இந்த மாரி பெயர்கள்லாம் இருக்கு. அர்னாப் அப்படிங்கிற பெயர் தான் வைக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது தொடர்ந்து தீவிரமடைய வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அடுத்து காற்றழுத்த தாழ்வு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மண்டலம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அடுத்த கட்டமா வந்து பார்த்தீங்கன்னா, இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட, மழை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா, மழை அடுத்த 1 வார காலத்துல பெய்யப்போகுது. குறிப்பா வந்து அடுத்த 4 தினங்கள்ல. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஞாயித்துக்கிழமைக்குள்ள தமிழ்நாட்டுல மழை தொடங்கும். இலங்கையில இதனால ரொம்பவே நல்ல மழை இருக்க போகுது. ஏற்கனவே வந்து டிட்வா புயலை பார்த்துட்டு இப்ப இலங்கை மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து எந்த ஒரு சேதமும் வந்துடக்கூடாது. பெரிய லெவல்ல நம்மளை பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவு நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மழையே வேணாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில இலங்கை மக்கள் இருக்காங்க. ஏன்னா அங்க வந்து மிகப்பெரிய ஒரு சேதம். இப்ப அதுக்கப்புறம் இப்ப இந்த ஒரு அர்னாப்புங்கிற ஒரு புயல் உறுதியாக இது உருவெடுத்தா அதுக்கு பெயர் வந்து அர்னாப் அப்படிங்கிற பெயர் தான் வைக்கப்பட போறாங்க. அதனால நம்மளுடைய இந்திய வானிலை மையம் முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. 8ஆம் தேதி தமிழ்நாட்டுல கனமழை 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்ட்டு எச்சரிக்கை முன்கூட்டியே கொடுக்கப்பட்டிருக்கு. நேத்தே கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம 8ஆம் தேதி மட்டும் இல்ல, 9ஆம் தேதியும் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது வரப்போற ஜனவரி 9ஆம் தேதி அன்னைக்கு வந்து கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை எங்க வேணாலும் பதிவாகலாம் அப்படின்ட்டு 8ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காங்க. 9ஆம் தேதியும் கொடுத்திருக்காங்க. 9ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கேரளாவுக்கும் கொடுத்திருக்காங்க. கேரளாவோ அப்புறம் வந்து தமிழ்நாடு 2 மாநிலத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அடுத்து ஜனவரி குறிப்பா நமக்கு 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா அப்பயுமே கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யுங்கிற எச்சரிக்கையை வந்து பாத்தீங்கன்னா இந்திய வானிலை மையம் முன்கூட்டியே கொடுத்துட்டாங்க. இதை விட ரொம்ப கூடுதலா மழை பெய்ய வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கும்போது அது எந்த லெவலுக்கு தீவிரம் அடைஞ்சு வரப்போதோ அதை பொறுத்து தான். அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கிறது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமா தான் வரப்போகுது. ரொம்ப ரொம்ப நெருக்கமா வருது. இது வரைக்கும் வந்த நிகழ்வுகள் அப்படி வரல. இந்த நிகழ்வு வந்து ரொம்ப நெருக்கமா வருது. அதனால வரப்போற 9ஆம் தேதியே வந்து பாத்தீங்கன்னா சரியாக சொல்லணும்னா இந்த வெள்ளிக்கிழமையே நமக்கு மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இந்த பகுதியிலலாம் மழை வந்து தொடங்கிடும். வர்ற வெள்ளிக்கிழமை. அதாவது ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை இந்த பகுதிகளில் மழை வரக்கூடிய வெள்ளிக்கிழமையே தொடங்க போகுது. வியாழக்கிழமையே வானம் வந்து அப்படியே ஒரு மாதிரி மந்தமா வந்துடும். அப்படியே ஒரு மாதிரி அந்த புயல் உருவாகி இருக்கிற சூழ்நிலை வந்து உருவாயிரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதியும் எங்கெல்லாம் மழை இருக்க போகுது. அதாவது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் இந்த பகுதியிலெல்லாம் 10ஆம் தேதி வரப்போற ஜனவரி 10ஆம் தேதி மழை இருக்கு. கனமழை இருக்கு. 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும். அதனால 8ஆம் தேதியில இருந்தே வானம் வந்து சோனம் போட ஆரம்பிச்சிரும். அப்படியே ஒரு மாதிரி மந்தமா இருக்கும். 9ஆம் தேதி மழை பெய்யும், 10ஆம் தேதி மழை பெய்யும். அப்படிதான் வானிலை அமைப்புகள் காட்டுது.
இந்த புயல் இது புயலாக உருவாகும் பட்சத்துல இது தீவிரமடைஞ்சு தொடர்ந்து நெருங்கினால் மழை ரொம்ப ரொம்ப கூடுதலாக கூட மாறும். அது இப்ப கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்துருவாங்க. அதாவது அடுத்து இப்ப மஞ்சள் எச்சரிக்கை, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு எச்சரிக்கை, அடுத்து ரெட் அலர்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து எந்த லெவலுக்கு நெருக்கமா எப்படி தீவிரமடையுதுங்கிற பொறுத்து தான் எல்லாமே. அதனால நம்மளுடைய தமிழ்நாட்டு விவசாய பெருங்குடி மக்களுக்கு, குறிப்பா டெல்டா மாவட்ட மக்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, நீங்க பொறுமையா இருங்க. எந்த ஒரு தண்ணி கட்டுறது, இந்த வேலை, அந்த வேலை, ஒரு மாரி வாடி போச்சு, பயிர் போச்சு, அப்படி போச்சு, இப்படி போச்சுன்ட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காம, பொறுமையா இருங்க. இன்னும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு புதன்கிழமை, வியாழக்கிழமை. இந்த 2 நாட்களுக்கு பிறகு வெள்ளிக்கிழமையிலிருந்து தமிழ்நாட்டில் மழை தொடங்கும். தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு 3, 4 நாட்களுக்கு, குறிப்பா வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் இந்த நாட்களில் தொடர்ந்து தமிழகத்தில் மழை இருக்க போகிறது. இந்த ஆண்டு 2026 பொங்கலுக்கு முன்பே ஒரு தீவிர புயலை நம் தமிழ்நாடு சந்திக்க போகுது என்பதை சொல்லிவிடுகிறேன். இது புயலாக உருவாகவில்லை என்றால் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மழை இருக்கும். இது புயலாக உருவாகும் பட்சத்துல அதுக்கு அர்னாப்புங்கிற பெயர் வைக்கப்பட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதையும் இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். அதனால இலங்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா இலங்கை மக்கள் வந்து ஒரு பாதிக்கக்கூடிய அளவுல இப்ப அந்த லெவலுக்கு ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனை இருப்பது போல தெரியல. ஆனா மழை இருக்கு. அதனால இலங்கை மக்களும் ரொம்பவே பாதுகாப்பா இருக்கணும் அடுத்த ஒரு வார காலத்துக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா மழை பெஞ்சாவே இனிமே தாக்கு பிடிக்க முடியாது. ஏற்கனவே அந்த மிகப்பெரிய புயல்ல இருந்து நீங்க தப்பிச்சு இப்பதான் வந்திருக்கீங்க. அடுத்த ஒரு புயலா ஐயையோ அப்படின்னு இலங்கை மக்கள் பதற வேணாம். ஒன்னும் பயப்பட வேண்டியதில்லை. அந்த லெவலுக்கு ரொம்ப நமக்கு கடுமையா இருக்காது. குளிர்கால மழை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இப்ப தொடங்கி நமக்கு இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி இன்னைக்கு ஜனவரி 5ஆம் தேதி ஆச்சு. நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 3.1 மில்லிமீட்டர். பெய்து இருக்கிறது 7.8 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 153% கூடுதலா தான் பெஞ்சிருக்கு. இப்ப குளிர்கால மழை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூடுதலா தான் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் பல மாவட்டங்கள்ல மழை பெய்யல. பார்ப்போம் இந்த குளிர்காலத்திலேயாவது இந்த ஜனவரி, இப்ப பிப்ரவரி மாசம், மார்ச் மாசத்துலலாம் இந்த வாட்டி புயல் வரும் என்று அதிகமாக பேசப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.